புடுங்கிட்டாரு, புரட்டிட்டாரு, கத்த கட்டிட்டாரு, அப்படியே ஏற்றுமதி பண்ணிட்டாருன்ட்டீங்க. அப்புறம் நான் அசிங்கமா பேசினோம். புரியுங்களா சொல்றது? கல்யாணம் பண்ணி முதலிரவு பண்ணி ரொம்ப வல்கரா இருக்கு சார். வல்கரா தான் எனக்கு தெரியாது அதை பற்றி. பின்ன அப்போ வந்து போக வருமாறாரு மோடி வந்தாருன்னா அப்படியே புரட்டிடுவாரு, நிமித்திடுவாருலாம் சொன்னாங்க. ஒன்றும் நிமித்தலை. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டும் பிறந்தோம். இப்போ இனிமேல் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் கோஷமே கிடையாது. ஜெய் சந்திரபாபு, ஜெய் நிதிஷ்குமார், ராமர்லாம் வரமாட்டாரு. இதுக்கு மேலே மான இனம் சூடு சொன்ன இல்லாமல் இந்த அதிமுக தொண்டர் வந்து ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு 37 வயசுல உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சா இங்கே 70 வயசு வரைக்கும் வந்து அரசியல் பண்ணுற முதலமைச்சருக்கு எவ்வளோ தெரியும்? யோசிச்சு பாருங்களேன். சும்மா சின்ன சொல்லுங்கள். எடப்பாடிக்கு எவ்வளோ தெரியும்? 40 சீட் இருக்கு. இது 360 டிகிரி சோட்டி அடிப்பாங்க உங்களை. நீங்கள் என்னதான் இந்த ஈடியெல்லாம் வச்சு இனிமேல் உங்கள் வேகாது. நாவடக்கம் தேவை. யாருக்கு தேவை நாவடக்கம்? யாருக்கு தேவையா? அதிமுக நாவடக்கம் தேவை. உங்களுக்கு தானே தேவை. எனக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லி வாய் பூசாமல் சொல்கிறாரு அந்த வேலுமணி. என்னன்னாக்கா கூட்டணி வந்து சரியாக அமைஞ்சிருந்ததுன்னா 35 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்கிறாரு. விஜய் வந்து ஒரு பெரிய சக்தி, அரசியல் சக்தி, பெரிய சூறாவளி, பெரிய ஒரு சுனாமி. சரிங்களா? சீமான் வந்து ஒரு காட்டாறு. ரெண்டுமே சங்கமிக்கும். யாரும் தடுக்க முடியும். சொல்லப்போனால் டாக்டர் ஐயா சொன்னதே என்ன கேட்டால் தன் மகனே அரசியலுக்கு வரமாட்டார் சொன்னார். இப்போ மருமகள் வந்து நாங்கள் வரட்டும் பரவாயில்ல, ஆனா குழந்தைகள்லாம் போய் கஷ்டப்பட வச்சு எல்லாம் பண்ணி கூட உங்க மக்கள்கிட்டயே நீங்க மீண்டும் மீண்டும் போய் அசிங்கப்படுறீங்களே. அப்புறம் மாமான்னு ஒரு குழந்தை கத்துனதும் ஓடி வந்து அப்படியே அந்த குழந்தைய அப்படி தூக்கிறது. உடனே பாட்டு ஒன்று ஐயாத்துறை பாட்டு. ஐயாத்துறையே இங்க அங்க பிரதேசம் பண்ணுகிறாரு. இந்த லட்சத்துல நீங்க இந்த கட்சி இருக்காதுன்ற, அந்த கட்சி இருக்காதுன்ற. முதல்ல நீ இருப்பியானே தெரியல. முதல்ல அக்மார்க் அடிமைகள் பேர் எடுத்தவங்க 2 பேர், ஓபிஎஸ் இபிஎஸ். அக்மார்க் அடிமைகள். ஒரே ஒரு போன்ல ஒரு செக்ரட்டரி லெவலில் ஒரு ஃபோன் அடிச்சா போதும். ஃப்ளைட்டு வேணாம், ட்ரெயின் வேணாம், பஸ் வேணாம், நான் நடந்தே ஓடி வருவேன்னு வாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி பார்வையாளர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமா இருக்கு சார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 40 திமுகவை அடிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்ப அதாவது யாரை எதிர்பார்த்தோமோ எதிர்கட்சியா அதிமுக பின்தள்ளப்பட்டு பிஜேபி நாம் தமிழர் வந்து உள்ள வந்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த வெற்றியை? நான் அகில இந்திய அளவில் சொல்லிடுறேன் சார். அங்கிருந்தும் சொல்றேன், இங்க வரைக்கும் சொல்றேன். இது சரியான ரிசல்ட் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் புகட்டின மாதிரியான ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமே, ஆளுங்கட்சி அங்கே உள்ள கட்சி இங்கே உள்ள ஆளுங்கட்சி எல்லாருக்குமே என்ன கேட்டினா, இது வந்து வெற்றி பெற்றதால் மட்டுமே வந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது அல்ல. இவங்களுக்கும் ஒரு பாடம், எல்லாருக்குமே ஒரு பாடம். ஒரு தவறான ஒரு அரசியல் கணக்கு இருந்தால் அல்லது தவறான ஒரு ஆட்சி செய்தால் எவ்வளோ நாளைக்கு ஒரு சித்தாந்தத்தை வச்சு வந்து ரன் பண்ண முடியும். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்து நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். இந்த தேர்தல் தான் இந்த இதுவரை நடந்த இந்தியாவில் நடந்த தேர்தலையே இந்த ஒரு தேர்தலில் தான் இந்த ஒரு பிரதமர் வந்து வெற்றி பெறக்கூடாது. கண்டிப்பா இப்போ ஆட்சி மாற்றம் கூட விரும்புவாங்க, ஆனால் பிரதமர் வந்து தோத்து போன நினைக்க மாட்டாங்க. கடந்த காலத்தில் நான் சொல்றேன். ஆமா, இத்தனை ஆண்டு காலம் சொல்றேன், இந்தியா விடுதலை பெற்று இத்தனை ஆண்டு காலத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி வாக்களிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பிரதமர் தோக்கணும்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஆனா வந்து ஐயோ மோடி வந்து தோற்கணும், வந்துடக்கூடாது. பெரும்பாலும் ஒரு இப்போ அவங்க வாங்கின சீட்டு எண்ணிக்கை மட்டும் வச்சுக்கலாம். பிஜேபி வாங்கின சீட்டை மட்டுமே எண்ணிக்கை வச்சா கூட ஏறக்குறைய பாதிக்கும் மேல, இந்தியாவில் பாதிக்கும் மேல வாக்காளர்கள் வந்து ஐயோ இந்த பிரதமர் வந்துடக்கூடாது, ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி வாக்களிக்கிறதுன்றது வேற. இந்த பிரதமர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வாக்களிச்சாங்கன்றது இதுதான் உண்மையான நிலை. கண்டிப்பா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தவறான அரசியல் கணக்கின் மூலமாக தான் இந்த வெற்றி. திமுக வந்து பார்த்தீங்கன்னா 40 ஸ்வீப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு காரணம் அந்த 40க்கு காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து சராசரியாக வந்து பாதி வந்திருக்கலாம், அல்லது வந்து ஜெயலலிதா இல்லை, இப்போ வந்து கலைஞர் இல்லைன்னா கூட ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இவங்க இருக்கிறாங்கன்னா கூட ஒரு 25 சீட்டு, ஒரு 30 சீட்டு வந்துருக்கலாம். ஆமாம். ஆனால் வாக்களிக்கல இன்னும் சொல்ல தேர்தல் அறிவிச்சப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிவானமே தெரிஞ்சிச்சு. தேர்தல் அறிவிப்பு வந்து கூட்டணி முடிவான உடனே 3வது அணி ஒன்று நிற்கிறாங்க அப்படின்னு அப்பவே முடிவாயிடுச்சு. ஆமா, இந்த 3வது அதிமுக பிஜேபி பாமக தனியா போகும்போதே பலர் வந்து பல்வேறு கணக்குகளை சொன்னாங்க சார். நான் சொன்னேன் நிச்சயமா இந்த 3வது அணி அதிமுகவுக்கு வந்து ஒரு சறுக்கலை தரும், ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வாக்குகளை அசைக்காது. ஏன்னா பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி,
பாஜக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையை வந்து பாஜகவே வெறுக்கிறாங்க மக்கள். அதுக்கும் குறிப்பா மேல தமிழ்நாட்டு மக்கள். ஆமாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதுக்கும் மேலே வந்து நான் அதுக்கப்புறம் நம்ம அகில இந்திய அரசுக்கு போவோம். அதுக்கும் மேலே வந்து கேட்டினா அண்ணாமலை ஒரு வெறுப்பு அரசியல் கொடுக்குறாரு. என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது தெரியல. கூட்டணி தன்னை கட்சியில் மட்டுமே- இருந்துகிட்டே ஆமா சார், ஒரே ஒரு சின்ன கணக்கு பார்த்துங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாக்கு வந்து என்னடா இதை பேசுகிறோமே, இது அப்படியே வீடியோவாக இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பேட்டியில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஜெயலலிதா வந்து ஊழல் சக்தி நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் இறக்கும்போது அம்மான்ற அந்த அன்போடு அழைக்கப்பட்டு தான் இறந்தார். கண்டிப்பா எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னாரு. ரைட், ஊழல்வாதி சொல்லிட்டீங்க. அதோட தான் அதை தொடர்ந்து தான் சிக்கலே உருவாச்சு கூட்டணியில். சரிங்களா? இதுக்கு மேலே மான இனம் சூடு சொன்ன இல்லாமல் இந்த அதிமுக தொண்டர் வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ தொண்டர்களுடைய எண்ணப்படி தான் அந்த கூட்டணியிலேருந்து வேண்டான்ற முடிவுக்கு வந்து அதிமுக வருது. ரைட், அதுக்கு பிறகு அதில் அப்படியே நிற்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? அகில இந்திய தலைவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இந்த பிரச்சாரத்திலே சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து புகழ்ந்து பேசுறீங்க. அதுக்கு பிறகு அண்ணாமலை என்ன சொல்லிருக்காங்க, ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதின்றீங்க. ஆமா, இதெல்லாம் மக்கள் வந்து சார் அவ்வளோன்னா மக்கள் வந்து ஏமாந்தவங்களா, முட்டாளா? உங்களுக்கு 37 வயசுல உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சா இங்கே 70 வயசு வரைக்கும் வந்து அரசியல் பண்ணுற முதலமைச்சருக்கு எவ்வளோ தெரியும்? யோசிச்சு பாருங்களேன். சும்மா சின்ன கடை சொல்லுங்க, எடப்பாடிக்கு எவ்வளோ தெரியும்? கண்டிப்பா. ஒரு பேச்சு ஒழுங்கு இருக்கணும் சார். ஒரு வெறுப்பு அரசியல் வந்து உமிழக்கூடாது. உமிழது தான். நீங்கள் போயிட்டு இங்கேருந்து வரீங்க, லண்டன் போகிறீங்க, ஸ்ரீலங்கா, எங்கெங்கேயோ போகிறீங்க. சரி, எங்கேயோ போயிட்டு வாங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அவங்க கேட்கறதுக்கு கடமை. சார் அசோக் குமாரை மீட் பண்ணீங்களா, ஆர்கே சுரேஷை மீட் பண்ணீங்களான்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் எதுங்க அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா தவிர்த்திருக்கலாம். நான் ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, வார்த்தை லாங்குவேஜ் போட்டு குற்றவாளி சொல்லிக்கோங்க, இந்த தேடப்படும் குற்றவாளி என்ன வேணா சொல்லிக்கோங்க. நான் ஏன் சந்திக்கணும்? நான் அதுக்காக என்னுடைய வேலையாக போனேங்க, நான் சந்திக்கிறேன். உடனே உங்களுக்கு கோபம் வந்து பத்திரிகையாளர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது. பத்திரிகையாளர் அசிங்கப்படுத்துறதை தாண்டி நான் கேட்டேன், இதை யார் உங்களை கேட்க சொன்னது? தஞ்சை டிவியில் தான் கேட்டது. யார் உங்களை கேட்க சொன்னது? யார் உங்களை கேட்டது? ஒரு பைத்தியம் போல 4 தடவை ஒரே கேள்வியை கேட்டு 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 அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து கேட்க சொன்னாரா அந்த கேள்வியை? உதயநிதி இந்த கேள்வி கேட்க சொன்னாரா? தாண்டி முதலமைச்சர் மனைவியே சொல்கிறேன். இது எவ்வளோ தப்பு இல்லையா? அது வீட்டு பெண்களை இழுத்து பேசுகிற அந்த அந்த கேவலம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். பெண்களை எதுக்கு இழுக்கணும்? இது வந்து இது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். 29 பைசா வந்து பிரதமர் சொல்லிட்டு திரு உதயநிதி அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஆமா, இதை நீங்கள் விமர்சனமாக பாருங்கள், பதில் கொடுங்க. நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு உடைங்க. ₹1 வாங்கிட்டு 29 பைசா தான் தராருன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லைங்க, நான் இவ்வளவு கொடுக்குறோம். கணக்கு சொல்லுங்க. ஆமா, மற்ற ஸ்டேட்டுகளுக்கு கொடுக்குறது இந்த ஒரு நீங்க தான் கணித புலியாச்சுல்ல. 10,000 புக்கு படிச்சிருக்காரு. படிச்சிருக்கீங்க. 1 லட்சம் கம்மியா சொல்றீங்க. 1 லட்சம் புக்கு படிச்சவங்க நீங்க. ஐபிஎஸ் எவ்வளவு உங்களுக்கு தெரியாது? ஒண்ணுமே கிடையாது. பதில் கொடுங்க சார். அதை விட்டுட்டு வந்து கேட்டா கஞ்சா உதயநிதி சொல்றீங்க. எவ்வளவு பதைக்கும் எல்லாருக்கும் தானே. நீங்க சொல்ல ஒரு நியாயமா நம்ம வந்து ஒரு பேச்சாலே இந்த தேர்தல் அழிஞ்சிட்டாரு சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. இங்கே தான் நீ வெறுப்பு அரசியல், திமுக தான் வெறுப்பு அரசியல், எதிர்கட்சி வெறுப்பு அரசியல் நீ பண்றேன்னு வச்சுங்க. இது ஆளுங்கட்சியில் இருக்கு சொன்ன கூட்டணி கட்சியை நீங்க வெறுப்பு அரசியல் பண்றீங்க. நீங்க அந்த அளவுக்கு ஆளா? முதல்ல இந்த தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை வந்து உங்க கூட நான் அணி சேரல, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் ஏடிஎம் கூட நான் கூட்டணிக்கு போகிறோம் தம்பி, நாங்கள் வரலன்னு சொல்லி டாக்டரை மட்டும் உறுதியான முடிவு எடுத்திருந்தாருன்னா இந்த ரிசல்ட் வேறு மாதிரியா இருக்குமா? கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். திமுகவில் இருக்கிறவங்க கூட நியாயமாக சிந்திக்கிறவங்க தான். இந்த வெற்றிக்கான காரணம் என்னன்றது தேர்தல் கணக்குன்றது அவங்களுக்கு தெரியும். தேர்தல் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோற்று போயிட்டாங்க எதிர்கட்சி அப்படின்றத அவங்க வந்து தாராளமாக அவங்க வந்து ஒத்துக்குவாங்க, மறுக்கிறதுலாம் இல்லை. ஆமாம், 25 சீட்டு 30 சீட்டு நம்ம ஜெயிக்கிற வாய்ப்பு, ஒரு 10 சீட்டாவது அந்த பக்கம் போயிருக்கோம். அவங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியில் நீங்கள் தேடி கொடுத்துட்டீங்க. அப்போ உங்கள் தவறான கணக்கு தானே. கண்டிப்பாக. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு சார் எடப்பாடி அவர்கள், இந்த தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பிஜேபியோட கூட்டணி சேரக்கூட முடிவுல எடுத்தாரா? அதுதான் சார், அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அதை பண்ணார், அது கரெக்ட், உண்மையிலே கரெக்ட். தொண்டர்கள் வந்து ஏன்னா அவர் கடந்த காலத்தில் கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தேமுதிக ஒரு இழுபறி வந்தபோது நீங்கள் தனியாக நிற்கிறேன், நாங்கள் போய் நினைக்க போங்கன்னு சொல்லிட்டார். இந்த கூட்டணி விஷயத்தில் அவர் வந்து அப்படி தான் நடந்துப்பார். ஆனால் ஒரு இழுபறி சூழ்நிலை வரும்ன்றது கூட அவர் உணர்ந்து இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு இழுபறியாக ஒரு தொகுதியில் கூட நமக்கு வந்து ஒரு இழுபறியில் கொஞ்சம் வாக்கள் கூட நம்ம தோற்றுறோன்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் அவர் பண்ண தவறிட்டார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிருன்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக ஒரு கட்சியை ஒரு 2 கட்சியை நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு சமூகத்தில் இருந்து நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூப்பிட்டீங்க, வரல, அவங்க வந்து பிஜேபியோட போயிட்டாங்கன்னா நீங்கள் உடனே அலர்ட் ஆயிடணும். அலர்ட் ஆயிருங்கன்னா வன்னியர் சமூக வாக்குகளை இழக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாவும் முக்குளத்தோருக்கான அடையாளமாக இருக்கிறாங்க, அதை இழக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந்து விசிகா வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க உங்களால் முடியல. ஏன்னா
ஷெட்யூல் கம்யூனிட்டி வாக்குகள்ன்றது வந்து ஒரு ஒரு கணிசமான ஓட் பேங்க் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா. அதையும் நீங்க பண்ணல. அப்ப என்னதான் உங்க கணக்குன்னா நீங்க சொன்னதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்கலாம் விடுங்க. 2026 பார்த்துக்கலாம். இப்போ இந்த வாக்கு சதவீதம் திரும்ப வருமா? இப்போ அவன் பைத்தியமாக உளறிட்டு இருக்கிறான் சார். எது இப்போ இவங்க வந்து 40 நமதே என்னாரு முதலமைச்சர் அப்படியே 4 நமதே 40 நமதே கௌரவமான ஒரு ஒரு பார்வை வந்து எல்லாத்த விட என்ன கேட்டா முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் நம்ம வந்து உண்மையிலே ஒரு விஷயத்துல பாராட்டணும். நம்ம சனாதன எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இப்படி இந்த எதிர்ப்புகள்லாம் சரியா பண்ணாங்க, உறுதியா பண்ணாங்க கடைசி வரைக்கும். அந்த உறுதியா பண்ணதோட விளைவு கூட்டணி கணக்கு தவறு, இதெல்லாம் எதிரணியில் தவறு, இதெல்லாம் சேர்ந்து 40 நமதே இல்லைங்களா, அந்த 40 சீட் அடிச்ச விளைவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இது நம்ம ஒத்துக்கணும். இதில் திமுககாரன் அதிமுககாரன் அவன் இவன் இதெல்லாம் கிடையாது, இது ஒத்துக்கணும். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம். கண்டிப்பா. யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமர் கோயில் கட்டிட்டு சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க. போன போது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு விழல. அந்த ராமர் கோயில் கட்டின இடத்துல பாதி வரல. அப்போ உங்களோட ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து அங்கேயே விழுந்துச்சு. அதுக்கு ஒரு காரணமாக நம்ம இருந்திருக்கிறோம். இதே உதயநிதி படத்தை வந்து சனாதனம் குறித்து அவர் பேசுனதை வந்து எதிர்ப்பு தெரிவித்த போது அங்கே இருக்கிற ஒரு சாமியார் எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் பேரெல்லாம் கூட நமக்கு தெரியாது, செருப்பாளர் கத்தியால் வந்து உதயநிதி படத்தை குத்தி காட்டினதை நம்ம பார்த்தோம். ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அன்றைக்கி இந்த ஜெயக்குமார் என்ன பேசுவோம் தெரியுங்களா? எதுக்காக நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பிஜேபிக்கு ஆதரவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக முன்னுக்கு பின் முரணா பேசுகிறேன். அப்போ என்ன தெரியுங்களா, இங்கே கூட்டணி வேண்டாம், பிஜேபி கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாமலையை ஒதுக்கிட்டீங்க. அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி வந்து அது காரணம் அண்ணாமலை தான் காரணம் சொல்லி ஒதுக்கிட்டீங்க. ஆனால் உக்கிரமாக உங்களுடைய எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடி தலைமையிலான இந்த பிஜேபி மேலே நீங்கள் காட்டவே இல்லை. கண்டிப்பாக அகில இந்திய பாஜகவை நீங்கள் எதிர்க்கவே இல்லை. ஆனால் அந்த எதிர்ப்பை இவங்க சரியாக காட்டினாங்க. இந்த 40 சீட்டு வந்தது காரணம், மிகப்பெரிய காரணம் உதயநிதியோட அந்த சனாதன எதிர்ப்பு. பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க அது எதிர்ப்பு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில வந்து குத்தி உதயநிதி காட்டுறது, படத்தை வந்து கோயிலுக்கு முன்னாடி உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா கீழே போட்டு அதை மிதிச்சுட்டே போறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சரியான எதிர்ப்பை இவங்க தான் காட்டுறாங்க. ஆனா இதே அதிமுக வந்து பிஜேபிங்களை கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா யாரும் பேசல சார். குறிப்பா எடப்பாடி அவர்களும் பேசவே இல்லை. அதுதான் சார் இவங்களோட இழப்புக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் இப்போ வாய் கூசாம சொல்றாரு அந்த வேலுமணி. என்னன்னாக்கா கூட்டணி வந்து சரியா அமைஞ்சிருந்ததுன்னா வந்து 35 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்கிறாரு. 35 ஜெயிப்பீங்க வேணா சொல்லுங்க. ஒரு 3 சீட்டு, ஒரு 5 சீட்டு, 10 சீட்டு வந்திருக்குன்னு சொல்லுங்க. யாரு காதுல கடுக்கு நான் போட்டிருக்கோம். நீங்க எப்பெல்லாம் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அப்ப சரியா பண்ண சார். திமுக கரெக்டா பண்ணாங்க சார். கண்டிப்பா கரெக்டா பண்ணாங்க. அது நீங்க சொல்லலாம் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கு, திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்குதுன்னு நீங்க சொன்னா கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியா நீங்க அறுவடை பண்ணீங்களா? நீங்க பண்ணிருக்கணும்ல. அதை நீங்க போற இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, அது அறுவடை பண்ண என்னன்னு கேட்டா திமுக எதிர்த்து பேசுறதல்ல. நீங்க மோடியா லேடியான்னு கேட்ட, மோடியா எடப்பாடியான்னு ஏன் கேட்கல? பயம் சார், பயம். அப்போ நீங்க இந்த ஆட்சிக்கு எதிரான திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்றதுக்கான அந்த வேலையை நீங்க செய்யவே இல்லை. இன்னொரு பக்கம் பிஜேபி எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் நீங்கள் பெறல. சரி, கூட்டணியாவது வழியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக இருக்க கூட்டணியை உடச்சி அதில் வந்து 2 கட்சியை நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்டுகள் விசிகாவை கூட்டு போய் நீங்கள் பண்ணீங்க, அதுவும் பண்ணல. அப்புறம் இதுவே ஜாஸ்தி உங்களுக்கு, இது 20%. அப்போ அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்போ அரசியல் தந்திரம் இல்லைங்கிறீங்களா? எடப்பாடி இல்லை சார், தந்திரம் இல்லை. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்றேன் நான் ஒட்டுமொத்தம். ஆமாம். நீங்கள் சொல்லி இவ்வளோ இப்படியே நீங்கள் சொல்ல முடியாது சார். 4 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி நாங்கள் சிறப்பாக, இது எவ்வளோ நான் சொல்லிட்டு இருப்பீங்க. மோடி தயவுல பண்ணீங்க, எதிர்ப்பை வலிமா காட்டல. இழப்பு வருது சார். நான் கேட்குறேன் சார், இவங்க இப்போ நான் கேட்குறேன், இந்த திமுக ஆட்சிக்கு வந்து சோதனை வரலையா? எத்தனை இடி ரைடு? கண்டிப்பா. பொன்முடி எவ்வளோ இது வரைக்கும் ஒரு அமைச்சர் உள்ளதானே சார் இருக்கு. பொன்முடியை வந்து எவ்வளோ வந்து எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு? செந்தில் பாலாஜியோட இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? இன்னும் எவ்வளோ நெருக்கடிகள்? ஜெகத் ரட்சகன் கொடுத்த நெருக்கடி என்ன? ஆராசாவை கொடுத்த நெருக்கடி என்ன? இது எல்லாமே ஈடியை வச்சு எல்லாமே பண்ணாங்க. அதிமுக ஒரு ஆளை காட்டுங்க. அதிமுக ஆட்சியில் ஒரே ஒருத்தர் மேலே ரைடு காட்டுங்க. வாயே திறக்கல. நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரபட்சம் இல்லாததான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். ஆளுநர் உட்பட இந்த இதுவும் கொடுக்கல, பர்மிஷன் தரல. இப்போ ஆளுநர் ஏதாவது பேசுறாரு. ஆளுநர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கேட்டினா நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு, பெங்காலி ஸ்வீட்லாம் சாப்பிட்டு, இந்த பக்கம் வட இந்திய ஸ்வீட்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா. ஏன் சொல்லுங்க இவங்க 40 சீட்டு ஜெயிச்சதுக்கு இல்லை, அண்ணாமலை தோற்றதுக்கு.
அண்ணாமலை தோத்ததை கொண்டாடி இருப்பார் கவர்னர். என்ன காரணம்? காரணம் கேட்டா இந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு ஈகோ சார். அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே மதிக்கல, கவர்னர் கூட கடைசியில் மதிக்கல. இது மேலிடத்துக்கு தெரியாத சார். கவர்னர் வந்து ரொம்பவும் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பாஜக மாநில தலைவர் மாதிரி நடந்துட்டாருன்றது எல்லாரும் பரவலாக சொல்லப்பட்டது. உண்மையாதான். உண்மையா தானே? பல முறை நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டு வாங்கிட்டு வந்தாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறாரு. காரணம் இப்படி சொல்லலாம்ல, ஆதரவா பிஜேபிக்கு ஆதரவா கருத்து சொல்லலாம், மோடிக்கு ஆதரவா கருத்து சொல்லலாம். ஏன் அமைதியா இருக்கிறாரு? அமைதி மகிழ்ச்சிக்கு அறிகுறி. ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு திராவிட சித்தாந்தத்தை உடைக்கிற அளவுக்குலாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க நான் பக்காவா பச்சையா அரசியல் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கிற சின்ன பையன் வந்து அவன் வந்து எனக்கு வந்து கவர்னர் அரசியல் பேசக்கூடாதுங்கிறான். ஸோ ஒருமை அண்ணாமலைன்ற ஒரு தனி மனிதனால் வந்து இங்கே அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தேக்க நிலை உருவாயிடுச்சு சார். என்ன அதிமுக இந்த அளவுக்கான வந்து வாக்கு சரி. அண்ணாமலை இன்னைக்கு கொடுத்த ஒன்றுமே இன்னும் கூட வேணாம். நீங்கள் கூட்டணியில் வெளியே வந்தாச்சு, இரவோடு இரவா போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்து நீங்கள் என்ன சாதிச்சிங்க? பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை என்ன சார்? ஒரே ஒரு சீட்ல அவங்க குடும்பத்துக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சௌமியா என்ன சொல்றாங்க கேட்டா, எங்க தாத்தா அந்த காலத்துல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, எங்க அப்பா கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, என் கணவர் இதெல்லாம் கரெக்டு தான். நீங்க வந்து இப்போ நீங்க நேரடியா உங்க என்ன சொல்ல போனா டாக்டர் ஐயா சொன்னதேன்னு கேட்டா, தன் மகனே அரசியலுக்கு வரமாட்டார் சொன்னாரு. இப்போ மருமகள் வந்து நாங்கள் வரட்டும் பரவாயில்ல, ஆனா குழந்தைங்கள்லாம் போய் கஷ்டப்பட வச்சு எல்லாம் பண்ணி கூட உங்க மக்கள்கிட்டயே நீங்க மீண்டும் மீண்டும் போய் அசிங்கப்படுறீங்களே. அன்புமணி தோத்தாரு, இப்போ நீங்களும் தோக்குறீங்க. அப்போ வெற்றிக்கான வந்து பார்த்தீங்க, இதே நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கடியே இல்லை, 4 சீட்டு அடிச்சிருப்பீங்க. அவங்களும் ஒரு 4 சீட்டு உங்களால. இவர் தான் கட்சி முக்கியம் போறாங்க சார். எனக்கு பிஜேபி பல விமர்சனம் பண்ணதுல ராமதாஸ் அவர்களும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அங்க இருக்கிற சில எம்எல்ஏக்கள் அவங்க வந்து ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அவர் முனுசாமி கேபி முனுசாமி பேசி அவங்க போய் எல்லாம் பேசி ரொம்ப சிரமப்பட்டு பேசி முடிவு எடுத்தோம். ஒரு அதாவது கிட்டத்தட்ட என்ன கேட்டால் ஒரு 7க்கு 1ன்ற மாதிரி கூட 7 சீட்டு ஒரு ராஜ்யசபான்ற மாதிரி வந்து பேச்சு எல்லாம் முடிவாகிற நேரத்தில் ஓவர் நைட் ஒரே ஒரு நைட்டில் எல்முருகனும் நேராகனும் போகிறாங்க. கைபேசியில் ஒரு ஃபோனு, மோடி ஒரு வீடியோ கால் வருது. அதுவும் கூட்டணி கூட நீங்கள் சேர்ந்துங்க. அதுக்கப்புறம் வானலாம் அப்படியே புகழ்ந்து தள்ளுறீங்க பிரதமரை. அவர் நீங்கள் போட மாட்டீங்கன்னு பாரு, சில லாங்குவேஜ்லாம் புடுங்கிட்டாரு, புரட்டிட்டாரு, கட்டிட்டாரு, அப்படியே ஏற்றுமதி பண்ணிட்டாருன்ட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? 0ன்னு சொன்னாரு. யார் சொன்ன? நானே சொன்னேன். 0 கிலோ தான் நம்பர் தான் சொல்லுங்க. இதில் வாயில ஒன்றும் குறையில்லை. எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்கிறேன் சார், நான் நிறைய முறை நான் டாக்டர் அன்புமணி பார்க்குறேன். அவர் ஒரு அண்ணாமலை மாதிரி பேசுகிறார். அண்ணாமலை அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து பேசுகிறார். அண்ணாமலை மாதிரி இப்படி தான் சொல்லணும். அண்ணாமலை மாதிரி பேசுகிறாரு. அண்ணாமலை அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி பேசுறாரு. சமீபத்திய ஒரு பேச்சு என்ன தெரியுங்களா? டயர் நக்கின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் யார் போய் நக்கிறது? அதோட மோசமா ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு. எவ்வளவோ இருக்கு. சரி, லேட்டஸ்டா நீங்க சொல்லுங்க. டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச மனிதர். உங்க மேல வந்து இங்க இருக்க பட்டதாரிகளாம் என்ன பார்வை இருக்கு தெரியுமா? நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனதா கூட எடுத்துங்க. என்ன தொண்டர்கள் முன்னாடி என்ன பேச தெரியுமா? பானை உடைக்க போடுறீங்க. இப்போ ஜாதி வரி தூண்டுறாரு. தப்பு இல்லையா அது? நீங்க ஏற்கனவே உடைக்கிறவங்க தான் எல்லாம் தெரியுமே. உடைக்கிறவங்க, குடிசையை கொளுத்துறவங்க, இப்படிதானே சார் உங்களுக்கு பேரே இருக்கு. இந்த வார்த்தைனாலேயே இப்ப தோத்துருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்த பானை உங்கள் சமூகத்திலேயும் வன்னியர் சமூகத்திலேயும் அந்த பானை பயன்படுத்தப்படுது. நீங்க அதை சொல்லலாமா? படிச்ச ஒரு மனிதர் நீங்க. எவ்வளவு நாகரிகத்தோட அந்த குழந்தைங்க, உங்களுடைய மகள்கள் தான் சொல்றேன், எவ்வளவு நாகரிகமா போயிட்டு அதுங்க ஓட்டு கேட்டதுங்க தெரியுங்களா அந்த மக்கள் கிட்ட. இன்னைக்கு சௌமியா வாங்கியிருக்கிற ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்குன்னா அவங்களுடைய மகள்களுடைய உழைப்பு இருக்கு. 3 மகள்களுடைய. நீங்கள் பெற்ற பிள்ளைகளே வந்து எவ்வளோ நாகரிகமாக போய் ஓட்டு கேட்குதுங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ரோல் மாடலாக இருக்கணும். அன்புமணி பானை உடைப்பேன்னு பேசுங்க, இது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஏன் சொல்லுங்க? எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. சௌமியா அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை அரூர்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, முடிஞ்சிச்சு, ஏறிடுச்சு. இந்த பக்கம் 20,000 ஓட்டு ஒரே ஒரு அரூர்னு ஒரு அங்கே ஃபுல்லாக ஷெட்யூல் கம்யூனிட்டி வாக்கு. இப்போ புரியுதா சார்? நீங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, யார் என்ன பேசுறாங்க. எந்த காலத்துல இது நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எந்த காலத்துல நீங்க இருக்கிறீங்க? உதயநிதி ஒரே ஒரு செங்கல் எடுத்து காட்டினா அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தது பார்த்தீங்களா? இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் மீண்டும் வந்து நீங்கள் 0ல ஸ்டார்ட் பண்ணோம். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மிகப்பெரிய அடி. தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க சார்.
நான் சார், தொடர்ச்சியா அதிமுக பக்கம் போனாரு, அதுக்கப்புறம் திரும்ப பிஜேபி யாருக்கு பக்கம் போக கூடாது அந்த பக்கம் போயிட்டாரு. அதனால தான் இப்போ வந்து இப்போ திருமாவளவனுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பேசி தான் ஆகணும். அவர்களும் வந்து ஏற்கனவே வந்து அதிமுக திமுக வாக்கு வந்து மாறி வந்து கூட்டணி வச்சிருக்காரு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஸ்டாண்ட் பண்றாருல்ல. கண்டிப்பா இழப்புகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. 2 சீட்டுன்னு பேசுறவங்களாம் இருக்கிறாங்க. 2 சீட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசுறது இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. எல்லாரும் பேசுனாங்க 2 சீட்டு சொல்லி. ஆனா அது அந்த வலி எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது வந்து ஒரு தலைவர் வாங்கிக்கிறது, உள்வாங்கிறது. 2 சீட்டு வாங்கிட்டாங்க, 2 சீட்டு எல்லாருக்கும் ஒரு சிலர் கட்சியினர் பேசுறது இல்ல, அவர் சொல்ற ஆதங்கம். சீட்டு முக்கியம் இல்ல சார், குறிக்கோள் தானே முக்கியம். அதுதான் சார். இப்ப கட்சியினர் கேட்கறாங்கன்னா தலைவர்னா 2 சீட்டு வாங்குறாரு, 2 சீட்டு வாங்கிட்டு நம்ம கட்சியை வளர்க்காமையே இருக்குதுன்னு சொல்லி அந்த தொண்டர்களுடைய ஆதங்கம் வேற. ஆனால் மாற்று அதாவது கேட்டா எதிரணியில இருக்கிறவங்க அல்லது மாற்று சிந்தனை உள்ளவங்க திருமாவளவனுக்கு எதிராக வந்து சிந்திக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல்ன்றது எவ்வளோ பெரிய வலி தெரியுங்களா? அது அந்த வலியை தாங்குறாங்கல்ல. தாங்கினால்தான் சார் இப்போ இங்கே தான் சார் அவமானம் தாங்கினாதான் வெகுமானம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ வந்து திருமாவளவன் இப்போ வெற்றியில நிற்கிறாருல்ல. இன்னைக்கு தவிர்க்க முடியாத தலைவரா நிக்கிறாரு. ஆமா. இப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரியும் சார். அதுதான் திருமாவுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயத்த நான் பார்க்குறேன். ஒன்று இந்த நாவன்மை, மென்மையாக பேசுறதுன்றது நாகரிகமான அணுகுமுறை ஒன்று. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல எப்படி பேசுறது. அப்போ திருமானா வந்து இப்படிலாம் பேச மாட்டார். எங்கே பேசணுமோ அங்கே பேசுவார். ஒரு நாம் தமிழர் கூட ஒரு இடத்துல கேட்டார், தனித்து நின்று நீ என்ன பிடுங்க போறேன்னு கேட்டார். ஆமா, அந்த வார்த்தை அப்படியே தான் நிற்குது. அதை அவங்க வந்து நாம் தமிழரில் வந்து அதை வேற மென்மையான போக்காக அதை எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஆனால் வந்து சீமான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு கருத்தே சொல்லவே இல்லை. ஏன் ஏன் பதில் கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். ஆனால் அண்ணன் சொன்னால் சரியா இருக்கும், கடந்து போறாரு. அதான் சார் சாதுரியம். பதில் கடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் என்ன வந்து கிழிச்சிங்கன்னு கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? கேட்கலாம்ல. கேட்கல. ஏன்? அண்ணன் சொன்னால் சரியா இருக்குன்றார். இதுதான் வந்து தலைமைக்கு அழகு. ஏன்னா வளர்ச்சியை நோக்கி தனியா இன்னும் எவ்வளவு நாள் சார் கத்திட்டு இருக்குது? இப்போ இன்னைக்கு அவர் சாதுரியமா போயிட்டாருல்ல. இப்போ கிழிச்சிட்டாருல. அடுத்த கட்டம் வந்து ஒரு தேர்தலே வந்து வாக்கு சதவீதம் எகிரும் போது இப்போ பார்வையே மாறுது இல்லை. நீங்கள் 2.5% 3% இன்னைக்கு வந்து ஒரு 9% 8.19% பெருங்கிறாருல. பட் இருந்தாலும் அதை தாண்டி பிஜேபி முன்னாடி வந்துச்சுல்ல சார். அதுக்கு வந்து வழி கொடுத்தது யாரு? அதிமுக தான். எல்லாரும் இதே சொல்றாங்க சார். தயவு செஞ்சு இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீங்க புரிஞ்சுங்க சார். இங்க வந்து 2வது இடம் நான், 3வது பைத்தியங்கள் சார் எல்லாமே. இங்க 3வது இடம் சொல்லி தன்னை சொல்லிக் கொள்வதற்கோ அல்லது 2வது இடம் சொல்லிக் கொள்வதற்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீமானை தவிர வேற யாருக்குமே அந்த அந்த அருகதையும் அந்த தகுதியே கிடையாது. நான் ஏதோ வந்து ஆதரவா பேசணும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. கணக்கு தான் நான் சொல்றேன். இங்க வந்து நீங்க சின்னத்திலே கூட உங்க சின்னத்துல போட்டிடுங்க சார். இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாக்குப்பட்டி எடுத்து வைங்க. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்காக போட்ட வாக்குன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? கூட்டணியில இருக்கிறீங்கல்ல, நீங்க கூட்டணி பிரச்சாரம் பண்ணிருக்கீங்கல்ல, தொகுதி பங்கிட்டீங்கல்ல. சீமான் மாதிரி 40 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டீங்களா? அப்ப வாக்கு எடுத்து அப்போ இந்த வாக்கு எப்படி அந்த அன்னப்பறவை இருக்குல்ல, பாலும் தண்ணியும் கலந்து வச்சிட்டீங்கன்னாக்கா அது அப்படியே உறிஞ்சி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பாலை மட்டும் எடுத்துருமா? எப்படி? அதுக்கு மட்டும் எப்படி அந்த பவர் இருக்கு? அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா? அண்ணாமலை கூட்டு வந்து இந்த வாக்குகளை மொத்தமா கொட்டி எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டியது, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து புதிய நீதி கட்சி ஓட்டியது, பாஜக ஓட்டியது பிரிக்க முடியுமா? கூட்டணி வச்சுட்டீங்க. கூட்டணி வச்சுட்ட பிறகு கேட்டா இது வந்து நாங்க எங்க சின்னத்துக்கு விழுந்த ஓட்டு, இதை நாங்க இப்படி பிரிப்போம் அப்படி சொல்ல முடியாது. நாம் தமிழர் தனித்து போட்டிட்டு இருக்கு. அவங்க சொல்ல முடியும் இது முழுக்க இத்தனை % நாங்கள் வாங்கியிருக்கோம் சார். மீது யாரும் சொல்ல முடியாது. அதான் திமுகலாம் கடந்த காலத்தில் அப்போவே அவங்க வந்து தனித்து போட்டிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை வந்து காட்டிட்டாங்க. அண்ணா திமுக காட்டிட்டாங்க. சரிங்களா? நீங்க இப்போ இதே வாக்கை வந்து 2026 பிஜேபி வாங்காதுங்கிறீங்களா? நான் இப்போ நீ காட்டுறதுலாம் சொல்றேன். சரிங்களா? அண்ணா திமுக 35% வாங்கியிருக்கு. 40% கூட ரீச் ஆயிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். சரிங்களா? இப்போ அவங்க வாக்கு சதவீதம் எவ்வளோ இறங்கிச்சு இல்லை? அதே மாதிரி இந்த பிஜேபி என்ன கேரண்டி இருக்கு? இந்த 9% அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, புதிய நீதி கட்சி இல்ல, பாரிவேந்தர் கட்சி இல்ல, அவங்க எல்லாம் வந்து வேற அணிக்கு போயிடுறாங்க. பாரிவேந்தர் எப்போ வேணாலும் மாறுவாரு. அவர் இங்க தென்னகத்து நிதிஷ்குமார் எப்போ வேணாலும் மாறுவார். ஓவர் நைட் இன்னைக்கு எந்த கட்சி இருக்காரோ அவருக்கு போன் பண்ணி தான் கேட்கணும் நீங்க திமுக அணியில் இருக்காரா அதிமுக அணியில் இருக்காரான்ட்டு. அப்ப எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அப்ப சொல்லுவீங்களா நீங்க? இல்ல. ஆனா அண்ணாமலை நீங்க வந்து பத்திரிகை சந்திப்பு சொல்றாங்க, நோட்டாக்கு கீழே உள்ள கட்சி நீங்களை அசிங்கப்படுத்தினாங்க, நீ பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. இது என்ன செய்யணும்னா இன்னொருத்தன் பிள்ளைய கொண்டு வந்துட்டு இது என் புள்ளன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் நான் அசிங்கமா பேசணும். அப்புறம் நீயே கஷ்டப்பட்டு பெற்றுக்கணும். புரியுங்களா சொல்றது? கல்யாணம் பண்ணி முதலிரவு பண்ணி அது கஷ்டமா தான் நீங்க டெலிட் பண்ணீங்க. ரொம்ப வல்கரா இருக்கு சார். வல்கரா தான் எனக்கு தெரியாது அதை பத்தி. பின்ன அப்போ வந்து கோவம் வருமாறாது.
இன்னும் 4 கட்சியை கூட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து போட்டியிட்டு நீ ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் ஏன் ஓட்டுன்னா அறிவு வேணா? இப்போ கோவையில வந்து அண்ணாமலை பச்சை பாசா இருக்கனா முதல்ல செக் பண்ணும். அவங்க வந்து ஐபிஎஸ் நான் மீண்டும் நான் சொல்றேன் சார், மற்ற கட்சிகள் கூட சொல்ல முடியாது ஆண்டனி, அதிமுக கூட சொல்ல முடியாது தேமுதிக ஓட்டு கலந்துருக்கு, திமுகவும் சொல்ல முடியாது கூட்டணி கட்சி ஓட்டு கலந்துருக்கு. இவன் பைத்தியமா இவன்? எங்களுக்கு ஊழ்ந்த ஓட்டு, எங்களுக்கு இந்த பிஜேபி 9%. நான் மீண்டும் நாம் தமிழர் தவிர்த்து வேற யாரும் சொல்ல முடியாது இது எங்களுக்கான வாக்குகள். ஏன்னா யாரும் கூட்டணியே இல்லை. 40 தொகுதியில் போட்டு நீ என்ன செஞ்சிடணும்? 40 தொகுதியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிட்டோம், எந்த கூட்டணியும் இல்லை, பாருங்க என்னோட வாக்கு பாருங்கன்னு காட்டினா பரவாயில்ல. ஊருக்கே தெரியும், வெளிச்சமாக தெரியும் இந்த வாக்குகள் எப்படி உங்களுக்கு வந்து 9% எப்படி ஆச்சு. அப்படி ஜம்ப் ஆயிட்டாங்களா? நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இதை எடுத்துங்க, நாம் தமிழ் எடுத்துங்க. முதல் தேர்தலில் வந்து அது படிப்படியாக இருந்தது சார், அது ஸ்டாண்டர்டு 4%, 7%, 7%, 8%, அடுத்தது 10%, இப்படி ஏறுறாங்க. இது இயற்கையா எல்லா மக்களுக்கும் வெளிப்படையா தெரிஞ்சது. நீங்க கடந்த தேர்தல் 3% வாங்கிட்டு இப்ப அப்படியே நான் 9% காதுல கடுக்க நான் போட்டிருக்கிறோங்க. இங்க நாங்க ஏமாலையா நாங்க இங்க பைத்தியம் கூட வந்து புலம்பிட்டு இருக்கோம். 2வது இடம் உன்னாலதான் இங்க மொத்தம் கெட்டு நாசமானது. அவனையும் கெட்டு நீயும் கெட்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு வாரம் போட்டு தெரியும் பாருங்க, இவன் தோலை உரிப்பாங்க. ஏன் சொல்லுங்க சார்? அதிமுக இணக்கமான ஒரு உறவு இருந்ததுன்னா ஒரு 15 சீட் வந்திருக்கும் சார் கண்டிப்பா. இப்ப அங்க என்ன நிலைமை தெரியுங்களா? தொங்குறாங்க. 12 சீட் இருக்கிற நிதிஷ்குமார் கிட்டையும் 16 சீட் இருக்கிற வந்து சந்திரபாபு கிட்டையும் தெலுங்கு தேச கட்சிட்டையும் அன்புமணி லாங்குவேஜ்ல சொன்னா அவங்க காலை அந்த நிலைமை ஆயிடுச்சு. பிரதமர் இல்ல, என்னதான் காபந்து பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு, அந்த மரியாதை கொடுக்கணும் நம்ம, அதுக்காக நான் இருக்கிறேன். அவங்க காலில் விழுற நிலைமை ஆயிடுச்சு சார். இப்போ இனிமேல் மோடி வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் கோஷமே கிடையாது. 240 சீட்டு வாங்கினதே வேஸ்ட் இல்ல, ஜெய் ஸ்ரீராம் கோஷமே கிடையாது. ஜெய் சந்திரபாபு, ஜெய் நிதிஷ்குமார், இப்படிதான், வேற வழி இல்ல. ராமர்லாம் வரமாட்டாரு ஆட்சி காப்பாற்ற. ராமர் வரல, விவேகானந்தர் வரலையே சார். இந்த 2 தேர்தல் 2 பேர் தான். இங்க டிஎம்கேவோட ரோலை நீங்க நல்லா கவனிங்க. 12 சீட்டு வச்சிருக்கிற நிதிஷ்குமாருக்கு வந்து நீ காலில் விழுற நிலைமை, 16 சீட் வச்சிருக்கிற சந்திரபாபு கிட்ட நீ வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிக்கிற நிலைமை. சுமன் ஒரு படத்தில் நீட்டுவார் காலை, இவர் நம்ம விவேக் வந்து காலை அமுக்குவார், அந்த நிலைமை ஆயிடுச்சு. அங்கே சந்திரபாபு நாயுடோட நிலைமையும் வந்து இங்கே முதலமைச்சர் நிலைமை என்ன? சோழவா நிற்கிறாரு. 40 சீட் இருக்கு. இது 360 டிகிரி சோட்டி அடிப்பாங்க உங்களை. நீங்கள் என்னதான் இந்த ஈடியெல்லாம் வச்சு இனிமேல் உங்கள் வேகாது. இப்போ புரியுதுங்களா சார்? இங்கே வட்டம் அரசியல் எப்போ வேணாலும் யார் வேணாலும் மேலே இறங்குவாங்க. நீ அறிவோட அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கும். யாருக்கு? மோடிக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கும். கூடுதலா ஒரு 15 சீட் கிடைச்சிருச்சு. சொல்ல போனா எந்த மாநிலத்துக்கு இந்த அளவுக்கு போகல. 7-9 கட்டமா இங்க வந்தாரு மோடி. 8 தடவை வந்து வீணா போச்சு. நீங்க சொல்லலாம் சார், அப்படி பார்த்தா நிதிஷ்குமாருக்கு மாதிரி தானே சார் இவரும் எடப்பாடின்னு சொல்லிட்டு. அவங்க நிலைமை வேற, இவங்க நிலைமை வேற சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதிஷ்குமார் ஜி அப்படின்னு சொல்லி மோடி போன் எடுத்தாருன்னா, என்ன சொல்லு, யாரு நிதிஷ்குமார், என்ன சொல்லு, என்ன வேணும், சந்திரபாபு நாயுடு ஜி அப்படின்னு இருக்கேண்ணா, என்ன சொல்லு, சரி கிளம்பி வா, இங்கே வந்து எது வந்து இங்கே வந்து பேசணும், நாங்கள் வர முடியாது டெல்லி வரைக்கும், நீங்கள் வந்து பேசினா அடுத்த ஃப்ளைட்டை வந்து பேசிட்டு போனோம். இதான் நிலமை. ஆனால் இதே தமிழ்நாட்டில் அக்மார்க் அடிமைங்கன்னு பேர் எடுத்தவங்க 2 பேர், ஓபிஎஸ் இபிஎஸ், அக்மார்க் அடிமைங்க. ஒரே ஒரு ஃபோனில் ஒரு செக்ரட்டரி லெவலில் ஒரு ஃபோன் அடித்தா போதும், ஃப்ளைட்டு வேணாம், ட்ரெயின் வேணாம், பஸ் வேணாம், நான் நடந்தே ஓடி வருவேன்னுவாங்க. அப்படிப்பட்ட 2 அக்மார்க் அடிமைகள் தானே இபிஎஸும் ஓபிஎஸும், 2மே அடிமைங்க. அப்போ அது வசதியா, எது வசதி? சந்திரபாபு நாயுடு தேவையில்லைப்பா நமக்கு. இவர் நம்ம எடப்பாடி வச்சிருக்காரு, ஒரு 18 வச்சிருக்காரு, நடந்திருக்குமா? நிதிஷ்குமார் வேணாம்ப்பா 12 சீட் இருக்குண்ணா, எடப்பாடிட்ட ஒரு 14 இருக்கு, நிமிர்ந்து இருப்பாங்களா? என்ன இருந்தாலும் இந்த 3 பேரை கணக்கு எடுத்துங்க சார். யார் நம்பகத்தன்மை உள்ள? யார்? ஜெயலலிதா இருந்தாங்கன்னா நீங்க நம்ப முடியாது, அது வேற விஷயம். ஆனால் நிதிஷ்குமார், எடப்பாடி, இபிஎஸ், சந்திரபாபு நாயுடு, இந்த 3 சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை செலக்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? இபிஎஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிமை நமக்கு கிடைப்பானா? இந்தியா முழுவதும் தேடினாலும் ஜல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. சரிண்ணா? ஏன்னா சொன்னால் ஃப்ளைட் வேணாம், ட்ரெயின் வேணாம், பஸ் வேணாம், நான் நடந்தே வரேன்னு சொல்ல முடியாது, ஓடி வரேன், நடந்து இல்லை, வேகமாக ஓடி வரேன். அப்படிப்பட்ட ஒரு இப்போ அவங்க நிலைமை என்னாச்சு? இது காரணம் யாரு? அண்ணாமலை. என்னாரெல்லாம் அண்ணாமலை மாற்றிருக்கணும் என்ன கேட்டால். இப்போவும் தப்பான பேச்சு தான். நாவடக்கம் தேவை. யாருக்கு தேவை நாவடக்கம்? யாருக்கு தேவையா? அதிமுக நாவடக்கம் தேவையா? உனக்கு தானே தேவை. தனக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லிட்டு இருப்போம். இல்லை, மோடியோட அசைன்மெண்ட் அதானே சார். ஒரு பிம்பம் கட்டினாங்க சரிங்களா? அது நம்ம எல்லாருமே, நம்ம நண்பர்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் முழுக்க. அதுவும் குறிப்பாக நம்ம ராஜவேல்லாம் வந்து
ஒரு அண்ணாமலையை வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பிராண்டாக உருவாக்க ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதில் பல அரசியல் திறனாய்வாளர்கள் நிபுணர்கள் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க கேட்டால் மோடி பிராண்டுலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் தமிழ்நாட்டில் மோடி மாதிரியே அண்ணாமலை வந்து பிராண்டுன்னாங்க. இது எப்படா பிராண்டு, எப்படி பிராண்டு, எப்படி ஆக முடியும்? ஏன்னா நான் வந்து மாவட்டங்கள் வாரியாக சுற்றுறோம் சார். மாவட்டங்கள் வாரியாக ஏதாவது ஒரு வேலைக்காக போகிறது நம்ம பல மாவட்டங்கள் நம்ம போகிறோம். பத்திரிகையாளர் நீங்க இருக்காங்கல்ல, பல மாவட்டங்கள் போகிறோம், தகவல் வருது, செய்தி வருதுன்னு கேட்டேன். எங்கேயுமே வந்து பிஜேபி கொடியே இல்லை சார். நீங்கள் ஒரு நடைபயணம் போகிறீங்கன்னா, வைகோ ஒரு நடைபயணம் போகிறோன்னா போகிற வழியெங்கும் கொடியேற்றுவாங்க, ஆர்ப்பரிக்கும் கூட்டம். இன்னைக்கு மதிமுக இல்லாத ஊர் கிடையாது சார். அப்படிப்பட்டவங்களே வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு அந்த ஒரு சீட்டை வெற்றி பெற எவ்வளோ சிரமப்படுறாங்க. அசான் போகிற போக்கலன்னு கேட்டால் வந்து இவர் வந்து பிராண்டு. என்னென்ன நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான அந்த நடைபயணத்தில் சீனெல்லாம் ஓட்டினாங்க, எத்தனை செருப்பு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து ஒரு பாட்டி வருது உடனே ஒரு கட்டி, இதெல்லாம் இந்த படம்லாம் நாங்கள் எம்ஜிஆர் காலத்திலே பார்த்துட்டோம். கேள்வியை கட்டி பிடிக்கிறது, அப்புறம் தாத்தா ஒரு முகத்தை துடைக்கிறது, அப்புறம் மாமான்னு ஒரு குழந்தை கத்துனது தான் ஓடி வந்து அப்படியே அந்த குழந்தைய அப்படி தூக்கிறது. உடனே பாட்டு ஒன்று ஐயாத்துறை பாட்டு. ஐயாத்துறையே இங்கே அங்க பிரதேசம் பண்ணுகிறாரு கொண்டாடி தோற்று. 2:30 மணிக்கு கட்சி எடுத்துமே வித்துட்டு அதே ஒரு மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் சார், 2:30 மணிக்கு கட்சியை வித்துட்டு 3 சீட்டு வாங்கிட்டு அந்த பொண்டாட்டிக்கே தெரியும் நம்ம 3வது இடத்துக்கு தான் வருவோம். ஒரு சீட்டு வாங்கிட்டு அந்த பொண்டாட்டிக்கே தெரியும் என்னன்னு, நம்ம 3வது தான் வரப்போறது இல்லை, அது யார்கிட்ட தோப்புன்னு தெரியலையே, ஏன்னா மகன் மாதிரின்னு சொல்லிட்டோம், அவங்ககிட்ட தோப்பமோ இல்லை மாணிக் தாக்கூர்கிட்ட தோப்பமோ அப்படி ஒரு கவலையில் இருக்கும்போது பொண்டாட்டி இன்னமும் வந்து ஒரு ஏதோ சொற்ப வாக்குகள் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் போயிட்டு, கற்பனையால் இருந்து என் பொண்டாட்டி ஏமாத்துறதுக்கு தெரியல அங்கே பிரச்சனை பண்ணுற அந்த ஐயாத்துறை. எந்த ஐயாத்துறை? அந்த ஐயா படத்தில் பாட்டு பண்ண அந்த பாட்டை அண்ணாமலை போட்டு தெருவெங்கம் ஐயாத்துறை ஐயாத்துறை ஐயாத்துறைன்னு பாட்டை போட்டு ஏமாந்துடுவாங்களா மக்கள்? நான் கேட்குறேன். வேலை செஞ்சவங்க அறிவார்ந்த தம்பிகள், ராஜவேல் உட்பட. ஆனால் அதை பயன்படுத்தினது அவங்களோட உழைப்பு வந்து கட்டாந்தரில் போட்ட மாதிரி ஆச்சு. ஒரு பிராண்டாக உருவாக்க ட்ரை பண்ணாங்க அண்ணாமலையை, ஒரு பிராண்ட் ஆக்கணும், நடக்கலை. நீங்கள் எவ்வளோதான் கரடியாக கற்றுங்க, நான் 9% வாங்கிட்டேன், பைத்திய மாதிரி பேசாதீங்க. 9% பெரிய ஜூன் 4க்கு அப்புறம் திராவிட கட்சிகளே இருக்காதுன்னாரு சார். நீங்கள் சொல்லலாம் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்களா உயிர் இருக்குது, உயிர் இருக்குதுன்னு வாங்க. ரைட், உயிர் இருக்குது. எவ்வளோ நாளாக உயிர் இருக்குது? 15 வருஷமாக உயிர் இருக்குது. என்ன பண்ணுறாரு? படுத்த படிக்கே இருக்கிறாரு. கை ஆட்டுவாரா? ஆட்ட மாட்டார். கால் ஆட்டுவாரா? ஆட்ட மாட்டார். கண்ணாவது அசைச்சு பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். காதாவது அவர் கேட்குமா? கேட்காது. விரலாவது அப்படி அசையுமா? அசையாது. அப்போ என்னதான் பண்ணார்? ஒன்றும் பண்ணார் சார், நான் உயிர் இருக்குது. அந்த மாதிரி இது அண்ணாமலை சொல்கிறது. நீ போனோன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 6% வாங்கிட்டேன் இந்த தொகுதியில், இங்கே 3% வாங்கிட்டேன், இங்கே 2% வாங்கிட்டேன். எஸ்வி சேகர் சொன்னதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவ்வளோ வந்து சொன்னார். பைத்தியம். ஜெயிக்கணும்ல, நீ ஜெயிக்கணும்ல. அங்கே நீ எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை உருவாக்கி. அமித்ஷா கடைசி வரைக்கும் சொன்னார் அதிமுக விட்டுறக்கூடாது, மோடிக்கிட்டே சொன்னார். ஆனால் மோடி நம்பினார். யார்? அண்ணாமலை. கடைசி வரைக்கும் பிரச்சாரத்தில் அதான் அந்த யுக்தி தானே யூஸ் பண்ணாரு. அமித்ஷா வரவே இல்லை. 8 தடவை இல்லை. நம்ம வந்து அப்போதான் அவரும் பார்க்குறாரு சார். என்ன சார் செய்வார்? எடப்பாடிக்கிட்ட அவருடைய உள்துறை செயலாளர், இங்கே கொடநாடு கேஸ் இருக்குது, அப்படிப்பட்ட நபர்கிட்ட எப்படி இருக்காங்க? எது? அவர் உள்துறை அமைச்சர், இவர் மேலே கொடநாடு கேஸ் இருக்குது. இவர்கிட்ட அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜன்னல் திறந்து இருக்குன்னு சொன்னார். அப்புறம் கதவு திறந்துருக்குனாரு. முதல் ஜன்னல் திறந்து இருக்குன்னு சொன்னார். ஒரு சமிக்கையும் இல்லை. அதுபோல் கதவு திறந்து இருக்கு அப்படின்னாரு. ஒரு சமைச்சம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோனில் கேட்டுருக்காரு, நான் ஜன்னலையும் பேர்த்து எடுத்துடுறேன், கதவையும் பேர்த்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் எந்த சமைக்கையும் இல்லை. சரி, வீட்டையே இடிச்சு எடுத்துடுறேன், அப்படியாவது கூட்டணி வச்சுக்கலாமா? அப்பவும் வச்சுக்கவே இல்லை. அண்ணாமலை இருக்க வரையும் நாங்கள் கூட்டணி வைக்க அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும் சார். சொல்லலையே. அண்ணாமலை நீங்கள் நீக்குங்க, நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் சொல்லியிருக்கணும். சொல்லலை. நீங்கள் பாருங்க, சொன்னீங்க. என்னன்னு கேட்டால் அண்ணாமலை தான் வந்து இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா. ஆனால் அண்ணாமலை நீக்கிட்டு வேற தலைமை கொண்டு வாங்க கூட்டணி. சார், ஒரு காலத்தில் ஜெயலலிதா சொல்கிறவங்க தான் சார் இந்த காங்கிரஸ்க்கு வந்து தலைவர். அப்படி தான் தலைமையாக அப்படி தான் போடுவாங்க. அகில இந்திய கட்சிகள் வந்து எந்த தலைவரை போட்டால் அங்கே இருக்கிற கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும், கலைஞர் கரெக்டாக இருக்கும், இல்லை ஜெயலலிதா கரெக்டாக இருக்கும், அப்படி தான் வந்து காங்கிரஸ் தலைமையே போடுவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு தலைமையை மாற்றணும் போது வாழப்பாடி ராமமூர்த்தின்னு வந்து ஒரு தலைவர் இருந்தார் காங்கிரஸ் தலைவர். அவரை வந்து பார்த்தீங்கன்னா தலைமையை மாற்றணும், ஆனால் அவர் தலைமையை விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. உடனே அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டா. அவங்களே கொடுத்தாங்க. வேற வழியில் கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் வேற வழியில் போயிட்டு வந்துருங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் கேட்டால் அவர் ஒரு பல்ட்டி அடிச்சார் சூப்பராக. அந்த காங்கிரஸுக்கு கண்ணில் விரல விட்டாட்டினார் அவர் மாநிலத்தில். என்னன்னு கேட்டீங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனைக்கு வந்து என்னுடைய மத்திய அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறேன்.
புரியுது. ஏன்னா மாநில இங்க அரசியல் பண்ணணுன்றதுக்காக. எதுக்கு இதெல்லாம் நான் எதுவும் சொல்றேன்னா இல்ல சார், இப்ப அண்ணாமலையை வச்சு தமிழகத்துல பிஜேபி வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறாங்களா? இப்ப மத்தியில இன்னும் மோடி, கூட அமித்ஷாவோ, ஜே.பி. நான் நட்டாவோ. ஒரு 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 உங்களுக்கு தெரியல, ஒரு வசனம் பேசுவாங்கல்ல, அந்த காமெடியா சொன்னாங்க, இன்னுமாடா இந்த உலகம் நம்மளை நம்புது. இப்போ நான் சொல்றேன் சார், இந்த வாக்குகள் நல்லா புரிஞ்சுங்க. திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. 2019 இவங்களுக்கு கிட்டத்தட்ட 10% மேல குறைஞ்சிருக்கு அதிமுகவுக்கு. சரிங்களா? சராசரியா தான் நான் சொல்றேன், தோராயமா உத்தேசமா தான் நான் சொல்றேன், துல்லியமா இன்னும் நம்ம கூட கணக்கு வரல. ஸோ இப்படி இருக்கு. இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு சரிவை நோக்கி இருக்கு. நாம் தமிழர் வந்து 7% வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஒரு 1.5% வாங்கியிருக்காங்க. சரி, 1%க்கு மேலே வாங்கியிருக்காங்க. 8.19 வாங்கியிருக்காங்க. இப்படி நீங்கள் கணக்கு இப்போ இவங்க வாங்கின அந்த 10% வாக்குகள் எங்கேருந்து வந்திருக்கும்? ஒன்று அதிமுக, கணிசமான வந்து திமுகலேருந்து கொஞ்சம் ஒன்றா வந்திருக்கலாம். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிஜேபி வாங்கின வாக்குகள் திமுகலேருந்து வர வாய்ப்பே இல்லை. அதிமுக வாக்குகள் தான் இருக்கணும். அது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். சரிங்களா? அதிமுக இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் சேர்ந்து இருந்திருந்தா இந்த சரிவு கூட இவங்களுக்கு வந்திருக்காது. இவங்க வழக்கம் போல இருக்கிற அந்த 3%, 2.5% தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பர்சன்டேஜ் வாக்குகள் 3.5% வாக்கு வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து பொன்னார் ஜெயிச்சிருக்காரு. அந்த ஒரு கேண்டிடேட் கூட உன்னால ஜெயிக்க வைக்க முடியல. நீ தான் இங்கேருந்து ஆள் காட்டிட்டு இருக்கிறல்ல, அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான். நயினார் நாகேந்திரன் பணம் பிடிபட்டதுக்கு அண்ணாமலை தான் காரணம் சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரமும் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு தலைமைக்கே தகுதி இல்லாத ஒரு நபர்கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது பைத்தியம் போல நான் 9% வாங்கிட்டேன், 8% வாங்கிட்டேன், தக்க வச்சுக்க முடியுமா உன்னால? இந்த லட்சத்தில் நீ இந்த கட்சி இருக்காதுன்ற, அந்த கட்சி இருக்காதுன்ற, முதல்ல நீ இருப்பியானே தெரியல. முதல்ல நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அகில இந்திய தலைமை இனிமேலும் சூடு சொரணையோடு செயல்படுனா அண்ணாமலை எடுக்கணும் இங்கிருந்து. வேற வழி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். இந்த வேலையை யார் பொன்னார் செஞ்சிருப்பார் சார், இதை விட பெட்டரா செஞ்சிருப்பார். இந்த வேலையை வந்து எச் ராஜா செஞ்சிருப்பார். இந்த கூட்டணி அமைக்கிறத, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சுட்டு வந்து சுத்தர நீங்க போய் நடைபயணத்தினால வந்த வாக்குகள் எங்க? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு விழுந்த வாக்குகள் முக்குளத்தோர் வாக்குகள், டிடிவிக்கு வந்து டிடிவி, ஓபிஎஸ், இவங்க சசிகலா, ஸோ இவங்கெல்லாம் வந்து முக்குளத்தோர் வாக்குகளோட வந்து சொன்னால் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இவங்க கூட்டணின்னு வைக்கும்போது கேட்டால் அந்த வாக்குகள் வந்து அதிமுக போகாமல் அந்த வாக்குகள் யார்கிட்ட வந்து கேட்டால் 3வது அணிக்கு வந்துடுச்சு. இவ்வளோதான். நீங்கள் வந்து நாம் தமிழர் நீங்கள் எதாவது டேமேஜ் பண்ணிக்கிங்களா? இல்லை. விஜய் வந்து ஒரு 2 விரல வந்து மைக்கு சுரட்டு தான் முடிஞ்சிச்சு உங்கள் பிளான். நாம் தமிழரை வந்து முடக்கணும் உடைக்கணுன்றது தான் சார் இவங்க எண்ணமே. இதுதான் உண்மை. சின்னத்தை முடக்கினாங்க, சின்னத்தை பறிச்சிங்க. இந்த சைடில் அதிமுக கொடுக்காத குடைச்சல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்ற அந்த முறையில் சப்போர்ட் பண்ணி வந்து அவர் வெளிப்படையாக பண்ணலன்னா கூட பண்ணவும் முடியாது. ஒரு கட்சி தொடங்கிட்டு அதை செஞ்சால் ஆரம்பத்திலேயே ஒரு விமர்சனம் வரும். ஆனால் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நான் கேட்டால் அந்த மைக்கை காமிச்சார், பல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே தாவேக்கா தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆடியோ லான்ச்சும் போது ஒரு மைக்கை காட்டினது அந்த ஒரே ஒரு பாடல் மூலமாக இன்னும் வெளிப்படையாக ஆதரவு தான் உங்கள் நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ நான் சொல்கிறேன் சார், நாம் தமிழர் வந்து அதில் முன்னேற்றத்தை வெவ்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து அதை தடுக்கிறது. கமலஹாசன் வச்சு ஒரு இது நடந்துச்சு. இப்போ கமலஹாசன் கேட்டால் 3வது அணி உருவாக்குறாங்க. இந்த 3வது அணிக்கு இந்த வாக்குகள் வந்து அதிமுக இயற்கையாகவே அதிமுக விரும்பாதவர்கள் அல்லது என்ன அதிமுக வந்து எடப்பாடியிடம் முரண்பட்டவர்கள் அந்த வாக்குகளை வந்து யார் பக்கம் திரும்பிங்கன்னு கேட்டால் சீமான் பக்கம் திரும்பி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த வாக்குகளை கேட்ச் பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டீங்க. டிடிவியை போட்டீங்க, ஓபிஎஸ் போட்டீங்க. அவங்களோட அடையாளமாக முக்குளத்தோட அடையாளமாக பார்க்கப்படுறாங்க. கண்டிப்பாக அந்த காலகட்டத்திலேயே வந்து விஜய் வந்து கேட்டால் அந்த மைக்கை காட்டினது மூலமாக கேட்டால் நாம் தமிழ் சரிவை வந்து பெரிய சரிவை தடுத்தார். உண்மை அது சீமானவரும் உணர்வார். பெரிய சரிவு தடுக்கப்பட்டது. இப்போ இதே நீங்கள் ஒரு 5% கேட்டால் என்னென்ன பேசுனாங்க தெரியுங்களா? 3 நாள் வரைக்கும் நமக்கு ஒரு நைட்டு தூக்கமே போச்சு. என்னன்னு கேட்டால் சீமான் 5% கீழே இறங்கிடுவாரு, அவ்வளோதான், இந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடிஞ்சிச்சு. மதிய வரைக்கும் அதான் நிலைமை. நானே ஒரு இடத்துல சொல்லிட்டேன், நான் 10% வரும்னு சொல்லிட்டேன். நான் வருத்தம் தெரிவிக்கிறவங்கள பேசிட்டேன் ஒரு இடத்துல. ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 6.5, 7, 8 கிராஸ் ஆயிட்டு சொல்றேன். நான் கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு மேலே சார். அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய எண்ணமே என்னன்னு கேட்டால் அடுத்த கட்சியை ஒழிக்கணும் தான்டா நீங்கள் உங்களுடைய எண்ணமே. உங்களுடைய கட்சியை வளர்க்கணும்லாம் எண்ணம் கிடையாது. அடுத்த கட்சியை ஒழிக்கணும். இந்த இப்போ எம்ம மாதிரி வரான், என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் கதையை அங்கே கந்தலாகிட்டு இருக்கு. யாரை சொல்கிறேன்னு தெரியும். விஜய் வரான் எம்ம மாதிரி உங்கள் மொத்த பேரை சுவாட்டி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சென்ட்ரலில் உங்கள் கதையை கந்தலாக இருக்காங்க. இந்தியா முழுதும் நட்பு வட்டாரம் சார். கண்டிப்பாக. அதுவும் வந்து உங்களுக்கு கர்நாடகாவில் வந்து சிவராஜ்குமார் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் விஜய். பவன் கல்யாண் வந்து இப்போ விஜய் 2 பேருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. யார் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் சந்திரபாபு நாயுடு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருக்கும் வாழ்த்து சொல்லலை. அடுத்து சொல்லலாம், மேபி, எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேதிக்கு சொல்கிறேன், இன்னைக்கு டேட்டுக்கு சொல்கிறேன் நான். பவன் கல்யாண், இன்னொருத்தர் வந்து சந்திரபாபு நாயுடு, 2 பேருக்கும் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. ஆல்ரெடி பவன் கல்யாணோட நல்ல உறவு நட்பில் இருக்காரு. சரிங்களா? விஜய் வந்து ஒரு பெரிய சக்தி, அரசியல் சக்தி.
பெரிய சூறாவளி, பெரிய ஒரு சுனாமி, சரிங்களா? சீமான் வந்து ஒரு காட்டாறு, ரெண்டுமே சங்கமிக்கும், யாரும் தடுக்க முடியாது. 26ல ஆமாம், யாரும் தடுக்க முடியாது. எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமா எதிர்பார்க்கலாம், நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா உதய் வெர்சஸ் ஆனா தலைமை யாருங்கிறது போட்டி வருமா சார்? கண்டிப்பா வரும் சார். அது பேசுவாங்க, பேசினா முடிஞ்சிடும் சார். நீங்க பேசாம தனித்தனியாக யாருக்கு பலன்? டிஎம்கே அடிச்சுட்டு போறோம். இப்போ சோலவா அந்த மாதிரி இப்போ வந்துருக்கு. 40 சீட் வந்துருவாங்க, அதே மாதிரி 40 சீட் வருவாங்க அடுத்தடுத்து. 234 200 சீட் அடிப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 180 அடிப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ பேசணும். எதிர்கால அரசியல் நான் கூர்ந்து பார்க்குற வரைக்கும் உதய் விசஸ் விஜய் தான் இருக்கும், என்னுடைய கணிப்பு. அதிமுக வந்து இனி சரியும். அதிமுக இப்போ இருக்கிற அதை காப்பாற்றிக்கணும்னா வேற வழி கிடையாது. இப்போ விஜய் வந்து அரசியல் அவருடைய நடவடிக்கை, அடுத்தடுத்த நடவடிக்கையில் வந்து ஒரு முதல் தேர்தலே ஒரு 15% வாக்கு பெறுவார்ன்ற மாதிரி பரவலான ஒரு கருத்து இருக்கு. அரசியல் திறனாய்வாளர்கள், கருத்து கணிப்பாளர்களே சொல்றாங்க 15%லேருந்து 20% வரைக்கும் விஜய் வாங்குவாரு. அப்படிங்கும்போது அந்த கட்சியை யார் வந்து தக்க வச்ச, விஜயோட வந்து ஆதரவு யாருக்குன்ற அந்த ஒரு கேள்வி அடுத்து வர 26ல் வந்துடும். அது திமுகவும் வந்து அணைச்சிக்கலாம், அதிமுகவும் அணைச்சிக்கலாம். விஜய் எப்படி முடிவு எடுப்பார்ன்றது தெரியல. இல்ல சோலோவோட இருக்கலாம். நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாம் தமிழரோட இணக்கமான நட்பு முறையில் இருக்கிறாருன்றது கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம், நட்பு முறையில் இருக்கிறார். பட் அதை தாண்டி நகர்வுகள் அவருடைய எதை வச்சு சொல்றேன்னு கேட்டால் அந்த சிம்பல் காட்டினது தான். அதை காட்டினதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் நின்றுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியலும் சீமானுடைய அரசியலும் ஒரு நல்ல நகர்வு இருக்கும்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இணைய போகிறது யார்? 2 பேரும் சேர்ந்தாலும் ஒரு 25% தான் வரும். அப்போ மூன்றாவது ஒரு சக்தி வேணும். அந்த மூன்றாவது சக்தி யார்? இவங்க தலைமையை ஏற்றுக்குதா, இல்லை இவங்க வந்து அவங்களோட தலைமையை ஏற்றுக்கிறாங்களா? அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சீமானுடைய நிலைப்பாடு என்ன? அவர் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறவர். சீமான் வந்து திராவிட கட்சிகளை அணைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாரா? எப்படி இது அடுத்தடுத்த நகர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 2026ல் விஜய் இல்லாத அரசியல் கிடையாது தமிழ்நாட்டில். பெரிய அரசியல் சக்தியாக இருப்பார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட நகரை பொறுத்து தான் இங்கே அரசியல் மாற்றமே இருக்குது தமிழ்நாட்டில்ன்றதை நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.